வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நமது சந்தைகள் ஒரு தொடர் ஏற்றத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் கவனிச்சிங்கன்னா நிஃப்டி மாத்திரமே கிட்டத்தட்ட நியர்லி அரௌண்ட் 1000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 3000 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ அதாவது இஸ்ரேல் ஈரான் வார் இருந்தும் சந்தைகள் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு. உங்களுக்கு இது ஒரு முக்கிய இன்புட் சொல்லலாம். இன்றைய தினம் 23,764.1 செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 182 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 2118, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 386. ஸோ இன்னைக்கு இண்டெக்ஸ் இன்ட்ராடே ஹை பார்த்தீங்கன்னா 23,862.25. பட் ப்ராஃபிட் புக்கிங் எமர்ஜ் க்ளோசிங்கில் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் இண்டெக்ஸ் பிலோ 23,800 முடிவடைந்திருக்கிறது ஒரு பெட்டர் இன்புட்னே சொல்லலாம். அதுமாதிரி பேங்க் நிஃப்டியும் ஹெட்ஜ் ஹையர் பை 450 பாயிண்ட்ஸ் 55,326. மெயினாக இன்றைக்கி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் அதுவும் 5% வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஸோ ஈஸிங் மார்க்கெட் வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம். இன்றைக்கி 18.72. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, விக்ஸ் 20க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வில் ஹாவ் அ பெட்டர் பாசிட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுமாரி ஐடி தான் இன்றைக்கி மேஜர் சர்ஜ் 2.78%. ஒரு 6 நாளாக வீழ்ச்சி அடைந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சிங்கிள் டே மூவ்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது 10 மாதத்தில் இது மாதிரி இன்றைக்கி ஏறி இருக்கிறது 2.78%. ஸோ இந்த ரேலி ஒரு ப்ராட் பேஸ்ட் பையிங் அக்ராஸ் ஆல் ஐடி ஸ்டாக்ஸ் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்எல் டெக், டெக் மஹேந்திரா இந்த கெயினுக்கு ஒரு முக்கிய காரணிகள்னு சொல்லலாம். செக்டரை பொறுத்தவரை ஒரு 9 out of 11 அதில் இந்த க்ரீனில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதில் அதுமாரி ப்ராடர் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தோன்னா பர்ஃபார்ம்டு வெல்லுங்க. ஸோ மிட் கேப் 2.02%, ஸ்மால் கேப்பும் 1.67%. ஸோ அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டும் நல்லா இருக்குது. நம்மளுடைய மார்க்கெட் பிரெத்தும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் திஸ் வில் பி அ குட் ஒன் சொல்லலாம். அதுபோல் 20 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையையும் 139 ஸ்டாக் 52 வீக் லோ, 128 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 54 பங்குகள் தான் லோவர் சர்க்கியூட் இன்னைக்கு. ஸோ இந்த மார்க்கெட் பிரெத்து ஸ்ட்ராங்காக இருப்பதை இது தெளிவாக சொல்கிறதுன்னு சொல்லலாம். மேலும் அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, ஐடி அண்ட் ரியாலிட்டி பெட்டர் பர்ஃபார்மர். மறுபுறம் மெட்டல் அண்ட் எஃப்எம்சிஜி நேற்றுக்கு ஏறினதை இன்றைக்கி இறக்குறாங்க, நேற்றுக்கு இறக்கினதை இன்றைக்கி ஏற்றுறாங்க. இதுதான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு. ஸோ பெட்டர் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஜியோ ஃபைனான்ஸ் ஐபிஓ ஆயுதமாகி கொண்டிருக்கிறார்கள். எட்டர்னல், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், எம்என்டம் குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு. அதுபோல் ப்ராஃபிட் புக்கிங்கில் கோல் இந்தியா, என்டிபிசி, தென் ஹிண்டால்கோ, சிப்லா, தென் சன் ஃபார்மா இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். இல்லை அதுபோல் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அந்த கோலுக்கு தனியாக ஒரு எக்ஸ்சேஞ்சே ஆரம்பிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இட்ஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட்டில் பார்த்தோன்னா வாரி எனர்ஜி இன்னைக்கு 10%க்கு மேலே ஏறி இருக்கு. அவங்க இந்த ராஜஸ்தான் ராயலில் ஒரு நியூ டைட்டில் ஸ்பான்சர் ஃபார் IPL 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்பன் கம்பெனி ஷேரும் 10% ஜம்ப் ஆகிருக்கு. ஏன்னா SBI மியூச்சுவல் ஃபண்டு இதில் அக்யூர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 632 கோடி ரூபாய்க்கு ஏறி இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் சில முக்கியமான விஷயங்கள் நியூஸ் பார்க்கும்போது யூஎஸ் ஒரு ஃப்ரெஷ் அப்கமிங் ட்ரேட் டெசிஷன் வித் யூரோப் யூனியன், தென் மலேசியா, தென் இந்தியா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. திஸ் வில் பி த பாசிட்டிவ் நியூஸ். ரெண்டாவது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாரு அவர், எவ்ரி ஈரானியன் அஃபீஷியல் ஒன்ஸ் இன்டெலிஜென்ட் ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்த உடனே அவங்களெல்லாம் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் நம்மளுடைய தங்கம் இன்னைக்கு 1985 பாயிண்ட்ஸ் விழுந்து 1,54,000, வெள்ளி 2,613 ரூபாய் விழுந்து 2,50,500, தென் க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா ஒரு 37 ரூபாய் இறங்கி 8,834 விநியமாகி கொண்டிருக்கிறது. ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈராக் எக்ஸ்போர்ட் டீல் ஷோ அந்த வே அரவுண்ட் இந்த ஈரானுடைய அந்த ஹர்மூஸ் பெயினை ஒரு மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கிறதுனால இன்றைக்கி புதன்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா
எக்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் வந்து ஒரு ஒரு ரீஅஷ்யூர் பண்ணியிருக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு. அதனால் இந்த வார் இருந்தாலும் அந்த டிஸ்டர்ப்ஷன் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் ஸ்மூத்தாக போகிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ்லாம் ஃபியூச்சரில் விழுந்திருக்கு. இதுமாரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்றைக்கி வந்து ஒரு ஆல் டைம் ஹை 93 ரூபா அகட் ஆஃப் ஃபெட் பாலிசி இன்றைக்கி இருக்குது. அது வந்து நாளைக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக சந்தைகளுக்கு இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஏறினதுக்கு முக்கிய கீ டிரைவர்னு பார்த்தோன்னா ஒன்று சர்ஜிங் ஆயில் ப்ரைஸஸ், ரெண்டாவது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சஸ்டைன்டாக விற்றுக்கிட்டு பணத்தை எடுத்துகிட்டே இருக்கான், மூன்றாவது ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க். இதனால் என்னாச்சு, ஹை இம்போர்ட் டிமாண்ட்னால நமக்கு அந்த டாலருடைய ப்ரைஸஸ் வந்து அதிகமாக ஏறி இருக்குதுன்னு சொல்லலாம். அதுபோல் டெலிவரிங்கிற கம்பெனி இன்டர்நேஷ்னல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அஃபோர்டபுள் ஷிப்பிங் ஏர் ஷிப்பிங்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு 3 கண்ட்ரிக்கு. அதனால் அந்த ஷேரும் இன்னைக்கு ஏறி இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா எம்சிஎக்ஸ், மேக்ஸ் இந்தியா, பாலிகேப், இமாமி இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஸோ நண்பர்களே, இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா 68 லட்சம் வால்யூம், பேங்க் நிஃப்டியும் 11.43 lakhs வால்யூம். நிஃப்டியை பொறுத்தவரை 23,734 அப்படிங்கிற புள்ளிகளுக்கு மேலே இருக்கிறதுனால 23,833 29,000 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,656.80 இருக்கக்கூடும். நாளைய தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். சப்ஜெக்ட் டு ஃபெட்டினுடைய இன்னைக்கு என்ன ரிப்போர்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். நன்றி, வணக்கம்.